இன்னைக்கு அம்மா உங்களுக்கு ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் செய்து காட்ட போறேன். இந்த வறுவலை நீங்க வெரைட்டி ரைஸ் எதுக்கு வேணாலும் நீங்க வச்சு சாப்பிடலாம். அது எப்படி செய்யணும், அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்மளோட யூடியூப் சேனலை முதல் தடவையா பாக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அமுக்குங்க. அப்பதான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு உடனே தெரியும். இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறேன். உருளைக்கிழங்க இந்த மாதிரி சைஸில் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் வரமிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையை இந்த மாதிரி ஒரு 3 டீஸ்பூன் எடுத்து பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ அம்மா அடுப்பில் கடாய் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ அடுப்பில் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிழங்கு இந்த ஆயிலே நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, நல்லா வெந்திருக்குது பாரு. இப்போ இந்த மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பொரியலை நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே செய்திடலாம். இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா ரெடி ஆகிட்டு பாரு. பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக மாவு வாட்டை வந்திருக்குது பாரு. இந்த சமயத்தில் இந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலை மாவு எதுக்காக நம்ம சேர்த்துறோன்னா, இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஆயில் எல்லாம் அந்த பொட்டுக்கடலை மாவு எடுத்துட்டு நல்ல மொறுமொறுப்பான டேஸ்ட்டை நமக்கு கொடுக்கும். அதனால தான் இந்த பொட்டுக்கடலை மாவை இந்த உருளைக்கிழங்குல சேர்த்துறோம். பார்த்தீங்களா, ஒன்று ஒன்றா உதிரியாக எப்படி தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். இல்லைங்களா, இன்றைக்கி அம்மா உங்களுக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் செய்து காட்டியிருக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு வறுவலை நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் செய்து பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். நன்றி.